ஹாய் ஃப்ரெண்ட், இது வந்து ஃப்ரைடே விலாக். பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை ஃபுல் ரெசிபி நான் வந்து போடுறேன், பார்த்து ட்ரை பண்ணி. அதுக்கு வந்து பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா அந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் வந்து ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி இருக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கினோன்னே அதோடைய ரா ஸ்மெல் போனோம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இன்னொருக்க வந்து மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு குக்காக இருக்கணும். அதில் வந்து கெட்டியான தயிர் வந்து இதுக்கு தயிர் வந்து நிறைய சேர்க்கணும். அதோடைய புளிப்பு டேஸ்ட்டு மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன்னா, ஏன்னா அதில் பெப்பர்லாம் சேர்க்கறனால காஷ்மீர் மிளகாத்தூள் காரம் ஒரு அளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும், ரொம்ப காரம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூளும் தயிரும் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் நேரம் பெரட்டி வச்சிட்டேனாக்கும் நல்லாயிருக்கும், ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தயிர் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதங்கினோன்னே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து முழுக்க வந்து பெப்பர் சிக்கன் கிடையாது, அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டிங்கனாக்கும் அந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கடைசியில் வந்து கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதித்தோன்னே கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கிறேங்க. கலர் பொடி சேர்க்கக்கூடாது தான், நான் லைட்டாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதில் லைட்டாக கலர் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிரட்டி வச்சுக்கிறேங்க. இது வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இதே நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பேனில் நெய் சேர்த்துட்டு அப்புறம் வந்து ரம்பையில் பட்டை இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறேங்க. இது வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கிறேங்க. இது வந்து ரொம்ப வந்து வெங்காயம் வந்து வதங்கணும்னு தேவையில்லை, சும்மா லைட்டாக வந்து வதங்கினாலே போதும். ஏன்னா ரொம்ப வந்து வதக்கிட்டிங்க அப்படின்னா கருப்பாகிட்டு தேங்காய் சாதமும் கருப்பாயிரும். இப்போ வந்து தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன், கெட்டிப்பால் தனிப்பால் எல்லாமே. இதில் வந்து இந்த உலக்கால வந்து 3 உலக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் 3 உலக்கு கரெக்டாக வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து இதுவுமே ரொம்ப கொதிச்சிருக்கு. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி வந்துடும். சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுருங்க. அரிசியை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேங்க. கலந்து விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. நம்ம வச்சுருக்க பாலே கரெக்டான அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்து தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன் சைடு வந்து அப்படியே சிக்கனையும் ஃப்ரை பண்ணி போட்டாச்சு, ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.